அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இன்றைய முக்கிய செய்திகள். வயநாட்டின் முண்டக்கை மற்றும் சூரல்மலை பகுதிகளில் இன்னும் 200 பேரை காணவில்லை என தகவல். மண்ணுக்குள் மேலும் பலர் புதைந்திருக்கலாம் என்பதால் மீட்பு பணியை தீவிரப்படுத்த முடிவு. காணாமல் போன கிராமங்கள், நீரில் அடித்து செல்லப்பட்ட சாலைகள், ஆறுகளில் மிதந்து செல்லும் உடல்கள், அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் உருக்குலைந்த வயநாட்டின் நிலைதான் இது. வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவுக்கு நீரிடி என்ற நிகழ்வே முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. எழில் கொஞ்சம் பகுதியாக இருந்த சூரல்மலை அடுத்தடுத்த பெரும் நிலச்சரிவால் வசிப்பதற்கே தகுதியற்ற இடமாக உருக்குலைந்து காட்சியளிக்கிறது. எம்படனத்தை இறந்து தூக்கிட்டு போறாவன் பாருமக்கா. டிவியில பாத்துட்டு இருக்க நமக்கே மனசு இப்படி பதறதுன்னா 250-300 கிட்ட இறந்துட்டுன்னு சொல்லியாவன். அங்க உள்ள வேலைக்கு என்ன மாதிரி பதறான். எம்பட சின்ன குழந்தைகள் ராத்திரியோட ராத்திரி போயிருக்கான். கனி ஒரு கமெண்ட் பாறேன். என்ன மதன் அண்ணா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணிருக்காங்க பாரு. தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி மலைகளை வெட்டி எடுத்துட்டு போறீங்களே சாவுங்கடா அப்படின்னு அப்படியே போட்டிருக்காங்க. ஆமா கனி, இந்த சிச்சுவேஷன்லயும் எப்படி எல்லாம் சுயநலமா யோசிக்காங்க பாரு. உயிருக்கு மதிப்பு தெரிஞ்சவன் அப்படி பேசியிருக்கவும் மாட்டான். தான் வீட்டுல யாராவது அங்க மாட்டி இருந்தா இப்படி பேசியிருக்கவும் மாட்டான். ஆமா, இந்த கமெண்ட்டுக்கு அர்த்தம் என்ன? என்ன பாறை வெட்டினவ? சாகர் மாலா ப்ராஜெக்ட் பண்றாங்க எல்லாம் அப்படின்னா கேரளால ஒரு இடத்துல போர்ட் கட்டுறதுக்கான ப்ராஜெக்ட் அது. இது துறைமுகமா? சரி, அந்த இடத்துல பயங்கரமான அலையெல்லாம் இருக்குமா. அந்த அலையை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் கப்பல்லாம் கரைக்கு பக்கத்துல வரைக்கும் வருமா. அதுக்கும் பாறைக்கு என்னட்டி சம்பந்தம்? இடி அலையை கண்ட்ரோல் பண்ணியதுன்னா சின்ன விஷயமா என்ன? கடலுக்கு உள்ளாடி நிறைய பாறை எல்லாம் போட்டு ஒரு அணை மாதிரி ஃபில் பண்ணுவாங்களாம். அப்ப அலை கொஞ்சம் கம்மியா இருக்குமா, அப்ப போட்லாம் பக்கத்துல வரைக்கும் வரும், தர தட்டாது அப்படின்னு ஒரு பிளான். அதுக்குன்னு நிறைய பாறை தேவைப்படும். அது கவர்மெண்ட் டீல். அதுக்கு எதுக்கு இப்படி கமெண்ட் பண்ணிருக்கு? பாத்தியா கனி, உயிரே போனா கூட எப்படியெல்லாம் மனசை கஷ்டப்படுத்தி பேசியவனு. அங்க இத்தனை இறந்துருக்கு, 200-300 பேரை என்னமா காணலன்னு சொல்லியாவ. நம்ம வீட்டு பிள்ளை ஏதாவது மாட்டிருந்தா எப்படி வருத்தப்படுவோம். செய்தியை பார்க்கும் போதே மனசெல்லாம் பதறுது. நிறைய நேரம் தண்ணிக்குள்ளாடியே இருந்ததுனால இறந்தவங்களோட பாடியை மொத்தமா கூட எடுக்க முடியலையாம்மா. பாதியே பிச்சு பிச்சு தான் வருதுன்னு நியூஸ்ல போட்டிருந்தாங்க. இறந்தவங்க எண்ணிக்கையை தவிர என்னமா நிறைய பேரை காணலன்னு வேற போட்டிருக்காங்க. 2 நாள் தாண்டியா சொல்லிட்டி, என்னமோ மொத்த பேரையும் எடுக்கலையா? 2 கிராமண்டி, எவ்வளவுக்கு தோண்டினாலும் மொத்தத்தையும் கண்டுபிடிக்க முடியுமா 2 நாளையில? இயற்கை எம்பட அழகா இருக்கோ அம்பட ஆபத்தும் இருக்கு. நமக்கே நடந்த மாதிரி நெஞ்செல்லாம் பதறது பாரு. ஏன் கனி, இந்த ஏதோ ஒரு மலை ப்ராஜெக்ட் பத்தி பேசினலாம், சாகர் மாலா விழிஞம்னு ஒரு இடம் இருக்கலாம், அங்கதான் கட்ட போறாங்களாம். ஆமா, இதெல்லாம் என் கூட தானே இருக்க, என் கூட தானே பிறந்த. உனக்கு எப்படி தெரியும்? உன் கூட பிறக்கலட்டி, உனக்கு 3 வருஷத்துக்கு முன்னமே பிறந்துட்டேன். அதான் டி, நாம 2 பேரும் ஒரே வயித்துல இருந்து தானே வந்தோம். அத பத்தி தான் சொன்னேன். எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் பாட்டு ஆட்டன்னு மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்காத. நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நியூஸும் பாரு. நியூஸா? நியூஸ்ன்னு சொன்ன உடனே இழுக்க பத்தியா? இப்படி பெருசா ஏதாவது ஒண்ணு நடந்தா மட்டும் ஸ்டேட்டஸ் போட்டு ப்ரே ஃபார் வயநாடு, ப்ரே ஃபார்னு சொல்லிட்டு போட்டுற வேண்டியது. எதனால நடக்குது அப்படின்னு எல்லாம் அப்பப்ப நியூஸ் பாத்துறாதுங்க. ஆனாலும் கனி, தண்ணி வரும்போது கூட இத்தனை பேர் இறக்கல இல்லட்டி. தண்ணி மட்டும் வரும்போது நீச்சல் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேராவது தப்பிச்சிருவாங்க. ஆனா மண்ணோட சேர்த்து வரும்போது என்னட்டி பண்ண முடியும்? சகதியா எல்லாம் இருக்கும். அழகா எல்லாருக்கும் தப்பிச்சு வேற இடத்துக்கு போயிருக்கலாம். நீ போன் போட்டு சொல்லிருக்கலாம்ல எல்லாருக்கும். ஒரே ராத்திரி வந்திருக்கு, எத்தனை பேர் விஷயமே தெரியாம தூங்கிட்டு இருந்திருப்பாவ. ஃபர்ஸ்ட் நிலச்சரிவு கொஞ்சம் பாதிப்பு இல்லாம தான் வந்திருக்கும் போல. ஒரு கிராமத்துல வந்திருக்கு, அங்க உள்ளவங்க இந்த கிராமத்துக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பிச்சு வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது இங்கே நிலச்சரிவு வந்துட்டான். அதான் மக்கா, எம்படி இயற்கையை ரசிக்கமோ அதே அளவுக்கு ஆபத்து வந்ததுன்னா உயிரை வாங்கிய அளவும் இருக்கு. 2004 டிசம்பர் 26ஆம் தேதி யாராவது நினைச்சாவலாம்? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளாடி எத்தனை உயிரை அடிச்சுட்டு போயிட்டு. இப்பவே சுனாமி காலனின்னு ஏதாவது வீட பார்க்கும்போது இத்தனை வருஷம் ஆனதுக்கு பிறகு கூட அதுதான் ஞாபகத்துல வந்து நிக்குது. தீ, தண்ணி, காற்று, இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கவே முடியாதுமா. படபடான்னு இருக்கு. நீ காலேஜ் போலியா கனி? இந்த இப்ப கிளம்பிடுவேன். நியூஸ் பார்த்துட்டு இருந்தேனா? சரி, இன்னைக்குள்ள பிழப்ப பார்த்து தானே ஆகணும். பிள்ளைகளோட பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு வர விடணும். ஏட்டி நீ கிளம்பலையா? 12ஆம் கிளாஸ் அக்கா மருவ அண்ணன் மருவ எல்லாம் டூர் போயிருக்காவ. பெரிய கிளாஸ் பாடம் எடுப்பாவெல்லாம் அவையெல்லாம் நிறைய பேர் போயிட்டாவ. சும்மா தான் இருக்கணும். அதை நான் இன்னைக்கு வீட்டுல இருக்க போறேன். ஏடி, வீட்டுல இருந்தேன்னு வச்சுக்கா, கால் கையெல்லாம் வெட்டி முறிச்சு எடுத்துருவோம் பாத்துக்கா. அதான் சொல்லம்ல எல்லாரும் டூர் போயிருக்காவ அப்படின்னு. ஒரே ஒரு டீச்சர் இருந்தாலும் பிரச்சனை இல்லட்டி, நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிரு. அதெல்லாம் அது ஏதாவது ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் போயிருப்பாவ. இம்புடு நாளா ஸ்கூல் போயிட்டு இருக்கேன்லாம், எனக்கு ஒரு காய்ச்சலாம் வர மாட்டேங்குது. பின்ன நான் எப்பதான் லீவ் போட
வைப்பியா? ஹலோ, யாருன்னு பேர் சொன்னாதானே தெரியும். அனு. அனுவா? யாருன்னு சொல்லல. அனு. மறுபடி கட் பண்ணி விட்டுட்டே இருக்கேன், திருப்பி ஃபோன் பண்ணிட்டே இருக்க, வந்தேன்னு வச்சுக்கா. சரி, நம்ம டீலுக்கே வருவோம். ஆதித்யா வெங்கட்ராம் எவன்னு தெரியலையே. ரோட்லோடி நிறைய பேர் போவாங்க வருவாங்க, அது அவங்க இஷ்டம். அவங்க கிட்ட போய் இந்த வழியா போகாதுங்க, அந்த வழியா தான் நீங்க நடக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? பைத்தியம் எவம்பில நீ? வெயிட் சொல்லது கேளு. யாதோ சின்ன சிறுசுக அது பாட்டுக்கு லவ் பண்ணிட்டு அது பாட்டுக்கு இருக்கோம், அதுல புகுந்து விளையாட நினைக்கிறது தப்பு தானே. அனுங்கிறான், ஆதித்யா வெங்கட்ராம்ங்கிறான், ஒருவேளை நந்தனா இருப்பானோ? ஹலோ, யாரு என்னன்னு மட்டும் விஷயத்த சொல்லு. உன் அறுவை கதை கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. ஆமாமா, நீங்க யாரு? ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், இவ்வளவு பெரிய டாப்பர், அனுவோட முறப்பையன் வேற. கன்ஃபார்ம். சரி, ஓகே, மோதிட்டீங்க, அதுக்கான விளைவே சந்திக்கணும்ல. வெயிட்டிங். ஒரு நாள் முடிஞ்சதை பாத்துக்கோ. கட் பண்ணிட்டான். எவ்வளவு திமிரு இருக்கணும். உன்னை தாண்டி அனுவை தொட முடியாதுன்னு தானே நினைச்சிட்டு இருக்க. அடுத்தவன் பிரச்சனையில தலை போட்டா என்ன ஆகும்னு தெரியணும்ல. அனு எவ்வளவு அழகா ஸ்கெட்ச் போட்டு எனக்கே போன் பண்ணி கையில என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேலாம். தூக்குறண்டி ஒன்ன. சத்தியமால நீ காலேஜுக்கு வருவேன்னு நாங்க நினைக்கவே இல்ல. வருவானே நினைக்கல. இதை எவ்வளவு பாசிட்டிவ் வைபா சிரிச்சுட்டே இருக்க பத்தியா? நான் வந்து காலேஜுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் யாரு தெரியுமா? யாரு? ஆதிதான். ஓஹோ, நேற்றுக்கு வீட்டுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுத்துட்டு போனாரு. இடி, நாங்களும் தான் வேலை வெட்டி இல்லாம காலை மாலைன்னு உனக்கு போன போட்டு வேலை வெட்டி இல்லாம மோட்டிவேஷன்ங்கிற பேர்ல அரை நடத்திட்டு இருக்கோம். ஆமா, அப்பெல்லாம் இவளுக்கு காலேஜுக்கு வரணும்னு தோணாது. அவரை 2 டைலாக் அடிச்சு விட்டா இவளுக்கு செல்ஃப் கான்பிடன்ட் வந்துடும். ஆமா, இப்பெல்லாம் மத்தவங்க உங்களை பார்த்து சிரிக்கலையா என்ன? சிரிக்கிறவங்க சிரிக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தா நான் ஒளிஞ்சிட்டே தான் இருக்கணும். பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடக்கூடாதனு. நம்ம தைரியமா அதை ஃபேஸ் பண்ணா பிரச்சனை நம்மள பார்த்து பயந்து ஓடும். எப்பவுமே நம்ம பயப்படக்கூடாது, நமக்கு எதிர்த்தாப்புல இருக்கவங்கள தான் பயப்பட வைக்கணும். இப்போ இந்த பிரச்சனையில எனக்கு எதிரி யாரு சொல்லு பாப்போம். அதான் அந்தால பக்கமா அடிச்சு விட்டுருப்பாரு. சொல்லு. பிரச்சனை. இப்போ நான் பயப்படதை விட இந்த பிரச்சனையை பயம் காட்டி வச்சுட்டா நான் சிரிச்சுட்டே இருக்கலாம்ல. ஒரு வாரமா கான்ஃபரன்ஸ் போட்டு நம்ம 2 பேருக்கும் இவளுக்கு ஆறுதலுங்கிற பேர்ல நம்ம உயிரை கொடுத்துட்டு இருந்தோம்ல. அதுக்கு ஒன்னில் நீயோ நானோ அவள் லவ்வரா இருந்திருக்கணும். அவளுக்கு காதுல தேன் வந்து பாய மாதிரி இருந்திருக்கான். அந்த ஆள் நேற்றுக்கு போய் 2 வார்த்தையை அடிச்சு விட்டுட்டு வந்துட்டாராய். இவளுக்கு பேக்ரவுண்ட்ல எதிர்நீச்சல் டைட்டில் சாங் பிளே ஆச்சான். எப்படி இருக்கு கண்டிய கால கொடுமை. இந்த பாட்டை போட்டு விட்டு அட்மின சொல்லணும். அனு, வாழ்க்கையில பல போராட்டம் வந்துட்டு போதான் செய்யும். எதிர்நீச்சல் அடிச்சு வந்துட்டே இருக்கணும். வந்துட்டே இரு. ஏன் பிளாக் கோவமா? சும்மாதான்ல. உன்னை இப்படி ஹாப்பியா பாக்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த ரேணு பிரச்சனை எல்லாம் வரும்போது எவ்வளவு பயந்த மாதிரி இருந்த. ஆனா 2 நாளையில காலேஜுக்கு வந்திருக்க பத்தியா? நான்லாம் அடுத்த நாளே வந்திருப்பேன். ஓஹோ, அப்புறம் உனக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு கனி. நான்லாம் எப்பவும் அடுத்தவங்களை பார்த்து பயப்பட மாட்டேன். நம்ம மேல தப்பு இல்லையா? நம்ம மனசாட்சிக்கு நம்ம நல்ல பிள்ளைகளா இருக்கோமா, அது போதும். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்தோன்னு வச்சுக்கான், வாழவே முடியாது. இப்போ கையில பாத்தியா அந்த நந்தனை கலத்தி விட்டுட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. கிறுக்கி, கண்ணாடியை பார்த்து கூப்பிட்டேன்னா பொருத்தமா இருக்கும். ஏடி, நான் பாட்டுக்கு அவன் கூட நிம்மதியா சந்தோஷமா தானே இருந்தேன். இது சந்தோஷமாவா? ஆமா, பிளான் போட்டு 2 லவ் பேர்ட்ஸ் பிரிச்சு விட்டதும் காணாதுன்னு நான் கலத்தி விட்ட மாதிரியே பேச. ஏடி, மறுபடியும் அவன் வந்து காலைல விழுந்தா அங்கேயே ஒட்டிடுவ போல இருக்கு. இப்பதான் கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கேன், அது பொறுக்கலையே உனக்கு? அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்த மாதிரி பேசுன. நான் அப்படிதான் பேசுவேன், ஏன்னா அவன் மெண்டல். மூஞ்சி அப்படி வைக்காத, பார்க்க சகிக்கல. பாருல, இனிமே நான் கலத்தி விட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. பத்துக்கு அடுத்தது போடுறா. எங்களை விட்டுட்டு எவ்வளவு தூரம் போயிருவேன்? வேற கேங் கூட கூட்டி சேர்ந்துருவேன். நீ தானே கிளிப்ப. எவ்வளவு தூரத்துக்கு ஓட்டினாலும் அடிச்சு மல்லு கட்டினாலும் இந்த 4 வருஷத்துக்கு நம்ம 3 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரெவர். சரி கனி, நேற்றுக்கு உங்க வீட்டுல யாரும் இல்லாத நேரம் தானே ஆடி வந்தாரு. சொல்லு, என்ன நடந்தது? ஏதாவது நடந்திருக்கல, அதை சொல்லு. வந்தாரு, பக்கமா கொஞ்சம் பேசினாரு. டோர் லாக் பண்ணீங்களா? ஆமா, டோர் லாக் பண்ணின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த நேரத்துல எதுக்குள்ள போனவரு? போனதுனால தான் டோர் லாக் பண்ண சொன்னாரு. கால கொடுமை. குட் மார்னிங். உட்காரலாமா என்னன்னா? இப்ப வேண்டான்னு சொன்னா மட்டும் அப்படியே போயிருவாரு. எப்ப வந்தீங்க? எவ்வளவு பிரச்சனை போனதுக்கு அப்புறம் 2 கிட்ட இருக்குது பாரு. ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஆயிட்டப்போ. 2002லயே வந்துட்டேன்.
என்ன நக்கலா என்ன? என்ன மேடம், யார் இல்லாம தப்பா பேசுவாங்க அப்படி இப்படின்னு சொன்ன மாதிரி இருந்து, என் கிளாஸ் கேர்ள்ஸ் கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க, உங்க கிளாஸ் கேர்ள்ஸ் தான் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளவு ஏதாவது சொன்னால என்ன? யாருமே எதுவுமே சொல்லல. அன்னைக்கு நான் கேட் பக்கத்துல வரும்போது ரெண்டு அக்கா மாருவா என்னைய பார்த்து கிண்டல் பண்ணி என்னமோ பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சிரிச்சிட்டு எப்படிமா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. கேட்கணும்ல. ஏன்டி? அதுவும் உங்களோட திருவிளையாடல் அப்படிதானே? ஒரு நாள் கிண்டல் பண்ண அடுத்ததான் அப்படியே தான் இருப்பாங்களாம். அதுவும் இல்லாம என் கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம், ஏதோ ஒன்று ரெண்டை தவிர. பார்த்து அதெல்லாம் பாத்துக்கலாம். கயல், என்னடி? உனக்கு ஏதாவது ராங் கால் வந்து? அவளுக்கு ராங்கால் போற மாதிரி நீங்க என்ன கனவு ஏதாவது கண்டியெல்லாம் என்ன? இல்ல, சும்மா கேட்டேன். அதெல்லாம் எதுவுமே வரலையாடி. ஏனோ உனக்கு ஏதாவது வந்தா என்ன? என்னாச்சு உங்களுக்கு? ஒவ்வொரு ஆள்கிட்டயே கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல கனி பிரச்சனை இல்ல, நீங்க தானே ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு, அதான் யாராவது வித்தியாசமா ஃபோன் பண்ணி கிண்டல் பண்ற மாதிரி ஏதாவது கேட்டாங்களாம், இல்ல வேற மாதிரி ஏதாவது பேசினாங்களான்னு கேட்டேன். கனிக்கே யாரும் அப்படி ஃபோன் பண்ணி கேட்கலாம், எங்களுக்கு எப்படி கேட்பாங்க? ஸோ டைரக்டா நமக்கு தான் கால் பண்ணியிருக்கான். நான் தான் தெரிஞ்சதான் அனுன்னு கெஸ் பண்ணியிருக்கான். சரி அனு, ஒரு 1 வீக்குக்கு நீ கனியெல்லாம் தனியா வீட்டுக்கு போக வேண்டாம், அத்தை வீட்டுக்கு போவாலாம், அப்பவே கிளம்புங்க. வா, மம்மி எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு இங்க இருந்து 5 மணி 6 மணி, அது வரைக்கும் எல்லாம் எங்களால வெயிட் பண்ண முடியாது. சொன்னதை மட்டும் செஞ்சா போதும் அனு. நீ சரி. ஒரு 1 வீக் இவங்க பின்னாடி நம்மள ஃபாலோ பண்ணுவோம். யாராவது சந்தேகப்படுற மாதிரி ஃபாலோ பண்ணா அதுக்கப்புறம் இவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருக்க சொல்லலாம். அப்படி இல்லாட்டா அவன் ஒரு மிரட்டல் கேஸ்ன்னு அப்படியே விட்டுற வேண்டியதான். சரி அனு, நீங்க பிரேக் என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு வேற ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்னுமே எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, கொஞ்சமாவது ப்ரிப்பேர் பண்ணணும்ல. நீங்க கிளம்புங்க. நீங்க கிளம்புங்க. வரேன். போயிட்டாரு. பார்த்து பார்த்து அப்படியே நீ பின்னால போயிடாத. மத ரொம்ப என்னைய நக்கல் அடிக்காதேனா? ரேணு திட்டினானே ஒரு வாரமா அழுதுகிட்டு இருந்த. பரவாயில்ல, அறிவு கொஞ்சம் வந்துட்டு பிள்ளைக்கு. இனிமே இப்படிதான் கனியை ஃபயரா பார்க்க போறீங்க. ஓசி டயலாக்னு நடிச்சு விடாதேனா? சரி விடு லூஸ். என்ன விக்கி சொன்னீங்க இப்போ? என்னையும் என் பொண்ணையும் பிரிக்க நீ யாருன்னு கேட்டேன். மறுபடி சொல்லுங்க. என்ன என் பொண்ணையும் பிரிக்க நீ யாருன்னு கேட்டேன், காது கேட்கலையே என்ன? நான் யாரா? நான் யாருன்னா கேட்டீங்க? ஆமா, நீ யாருன்னு தான் கேக்குறேன். நான் மட்டும்தான் என் பொண்ணுக்கு அம்மா அப்பா எல்லாம். நான் இல்லாம வந்துட்டாளா என்ன? ஒரு ஆம்பளை இது மூலமா மட்டும் தன்னை ப்ரூஃப் பண்றது ஆம்பளை தானே இல்ல. கல்யாணம் பண்ணி நம்பி வந்தவளை கண் கலங்காம சந்தேகப்படாம பாத்துக்கிறவன் தான் ஆம்பளை. அப்படி பார்த்தா நீங்க எல்லாம் சீரோ. ஓ, அப்புறம் 1000 தான் நீ பேசினாலும் இசை என்னோட பொண்ணுதான். புரியல? எப்பல இந்த இசை உங்களோட பொண்ணு? அவளை உங்க பொண்ணுன்னு சொல்ற அதிகாரம் உங்களுக்கு துள்ளி அளவு கூட கிடையாது. இப்ப கேட்டீங்களே என் பொண்ணுக்கு எனக்கு நடுவுல ரோடு போட பாக்குறியா அப்படின்னு. இந்த வார்த்தை 4 வருஷமா எங்க போச்சு? ரொம்ப நல்லவங்க உங்க அம்மா, அதான் அன்னைக்கு சொன்னாங்களே நான் தூக்கிட்டு வந்தது நான் கொண்டு வந்ததுன்னு. அப்ப அது என் குழந்தைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வாயிலும் பெல்லாம். தமிழ், நான் தப்பா பேசல, இது வரைக்கும் நான் தப்பா பேசினது இல்ல. நீயா அப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? நானா புரிஞ்சுக்கிட்டேனா? சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற மனநிலையில தானே அன்னைக்கு இருந்தீங்க. இல்ல, நான் தான் அன்னைக்கு சொன்னோம்ல அவங்க பேசினதெல்லாம் எனக்கு கேட்கல அப்படின்னு. சரி, நான் தான் சொன்னோம்ல உங்க அம்மா கிட்ட நீங்க அப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்களான்னு கேட்டீங்களா வீட்டுல போய்? கேட்கல. அது எப்படி விக்கி? அவங்க என்ன தப்பா பேசும்போது நீங்க கண்டுக்கல. அன்னைக்கு நான் வினித் கூட ஊரை சுத்திட்டு வந்ததெல்லாம் எல்லாரும் சொல்லும் போது அப்படியே உங்க காதுக்குள்ள ஏத்திட்டீங்க. இப்ப கூட உங்க பார்வைக்கு நான் வினித்தோட ஒய்ஃப் இல்ல. எப்படி என் குழந்தை உங்க குழந்தைன்னு நீங்க சொல்லலாம்? அழாம பேசு. ஏன் அழறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா என்ன? சொன்னீங்களே என் பொண்ணு என்னை பிடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு. இது வரைக்கும் என் இசை கிட்ட அவ அப்பா பத்தி நான் ஒரு வார்த்தை தப்பா சொன்னதில்ல. அதனாலதான் என் இசை அப்பா அப்பான்னு எப்பவும் பேசிட்டு இருக்கா. என் கண்ணீருக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு என் பொண்ணுக்கு தெரியும். அது நீங்க தான் தெரியும் போது உங்களே அவ வெறுத்துருவா. நான் நினைச்சிருந்தா நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் உங்க அப்பா தான் சொல்லியிருக்க முடியும். தமிழ், ரொம்ப கவலைப்படாதுங்க, அந்த தப்பை நான் எப்பவும் பண்ண மாட்டேன். அப்பாவையும் பொண்ணையும் பிரிக்கிறதுக்கு நான் யாரு? ஆனா இந்த குழந்தை தானே அன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. இப்ப எப்படி உங்களை பிரிக்கிறதுக்கு நான் இருக்கேன் நீங்க பேசலாம்? ஸ்டாப் இட் தமிழ். அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன் நான் அந்த மாதிரி எதுவும் பேசல, அந்த மாதிரி நினைக்கவும் இல்லைன்னு. என்னைக்காவது நான் அந்த வார்த்தையை உன்கிட்ட யூஸ் பண்ணிருக்கேன்னா என்ன? அப்படி நான் நினைச்சிருந்தா கரு கலைஞ்சிட்டுன்னு நினைச்ச அன்னைக்கே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். 4 வருஷம் எனக்கு நானே தண்டனை கொடுத்ததுக்கு காரணம் என் குழந்தை என் கையை விட்டு போயிட்டு அப்படிங்கிறதுக்காக தான். நான் அன்னைக்கு திட்டினது கூட உமால சந்தேகத்துல இல்ல தமிழ். கனவு கண்டு எதிர்பார்த்துட்டு இருந்த குழந்தை கை விட்டு போயிட்டு அந்த கோவத்தை எப்படி காட்டினேன்னு எனக்கு தெரியல. சோ போயிட்டுனா அடுத்தது உன்னால முடியாதா என்ன? வார்த்தை அளந்து பேசு தமிழ். சோ உங்களுக்கு இசை உங்களோட குழந்தை தெரிஞ்சிச்சு இப்போ.
அதனால நானே இசை உங்க கூட வரணும் அப்படித்தானே? நான் பண்ணது தப்புதான் எத்தனையோ மாசமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கேன். குழந்தை கைவிட்டு போயிட்டேங்கிற கோபத்துல நான் இல்ல அந்த இடத்துல எவனா இருந்தாலும் அப்படிதான் பேசியிருப்பான். நீ வேற வினித் இப்ப பேசணும்னு கூட என்கிட்ட சொல்லல. இதெல்லாம் சாக்கு போக்கு காரணம். நான் நினைச்சிட்டு இருந்தேன் நமக்குள்ள பெரிய புரிதல் இருக்கு, ரொம்ப அழகான ஆழமான காதல் இருந்து அப்படின்னு. ஆனா அது எதுவுமே இல்ல. குழந்தை மட்டும்தான் உங்க உலகங்கிற மாதிரி என்ன அம்போன்னு விட்டுட்டீங்க எல்லாம். இதுவே உங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி அபார்ட் ஆகி அவ கேரக்டர் தப்பா பேசியிருந்தா நீங்க எல்லாம் எவ்வளவு கோவப்பட்டிருப்பீங்க. இது அனாத பொண்ணு, இதுக்கு நான் கேட்கறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தானே என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்க. சரி வா ரூம்ல போய் பேசுவோம் எதுனாலும். அட திட்டுறது மட்டும் சபையில அவ்வளவு சத்தம் போட்டு திட்டீங்க. இப்ப நான் கேள்வி கேட்கும் போது மட்டும் ரூம்ல அடைஞ்சிருந்து கேள்வி கேட்கணுமா என்ன? கேள்வி கேளு, திட்டு, அடி என்ன வேணாலும் பண்ணு, அத அழாம பண்ணு. அழுதுட்டே இருக்கும்போது எல்லாரும் நம்மளதான் பாத்துட்டு இருக்காங்க. பாக்கட்டுங்க, இவ்வளவு பெரிய கரஸ்பாண்டன்ட் பண்ண வேலை எல்லாருக்கும் தெரியணும்ல. இப்ப ரூம்ல வந்து பேச போறியா இல்லனா இங்க இருந்து சத்தம் போட்டு இருக்க போறியா? நீயா வரலன்னா தூக்கி கொண்டு போவேன். என்னால எல்லாம் வர முடியாது. அத நான் பாக்குறேன். இப்ப பேசுறியா? ஏன் அங்க நின்னுட்டு நான் பேசும்போது உங்களுக்கு இடி இடிச்ச மாதிரி இருந்ததா என்ன? திட்டிட்டு தானே இருக்க, கேள்வி கேட்டுட்டு தானே இருக்க, எதுக்கு அழுற? ஏன்னா நான் தப்பு பண்ணிருக்கேன். நீ கேள்வி கேட்கற, உனக்கு ரைட்ஸ் இருக்கு. அழாம கேளு. நான் கேட்கதான் போறேன். 4 வருஷமா என் மனசுல இருந்த எல்லாத்தையும் நான் கேட்கதான் போறேன். ஏன்னா உங்க கேள்வி நான் கேள்வி கேட்கற மாதிரி தான் இருந்தது. கேட்டீங்களா என் பொண்ணு என்னை பிரிக்கிறதுக்கு பாலம் கட்டுறியா ரோட் போடுறியா அப்படின்னு? உங்க அம்மாவையும் நான் அம்மா தான் கூப்பிட்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கை அவங்களால கெட்டு போகணும்னு நான் நினைச்சதே இல்ல. என்ன பேசு தமிழ், நான் தப்பு பண்ணிருக்கேன், என்ன பத்தி பேசு. நடுவுல எதுக்கு அம்மாவை இழுத்துட்டே இருக்க? என்ன அவங்க பேரை சொல்லி என்ன இசையும் பிரிக்கலாம்னு நினைக்கிறியா என்ன? என்னால எப்படிங்க முடியும்? 4 வருஷம் நான் அனுபவிச்சது உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், அதுக்கு காரணமானவங்களை கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நான் நினைச்சிருந்த அம்மாவையும் பையனையும் பிரிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிருக்காது. என்னால அதையே பண்ண முடியல. அப்பாவையும் பொண்ணையுமா பிரிக்கிறதுக்கு நினைக்க போறேன். உன் மனசுல இருக்கதெல்லாம் பேசிட்டு தமிழ். அதுக்காக தான் என்னையும் என் பொண்ணையும் பிரிக்க பாக்குறியான்னு கேட்டேன். என்ன கேள்வி கேட்கறதுனால உன் மனசுல இருக்க பாரமாவது கொஞ்சம் குறையும். நீங்களே ஒரே நாளையில எனக்கு மினிட்டுக்கும் கான்டாக்ட் இருக்க மாதிரி பேசி ஒரே நாளையில நான் அவங்க கூட போயிட்டேன் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா இதுல? அதான் சொல்றேன் இல்ல தமிழ், என் மேலதான் தப்பு அப்படின்னு. என் மேல தப்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்ல. உன்னை செலக்ட் பண்ணது என் ஸ்கூல்ல இருந்து உன்னைய பழி வாங்குறதுக்காக தான். ஆனா உனக்கு தலைவலி வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியல தமிழ். நீ நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைச்சிருக்கேன். எப்படி அடுத்தவங்க கூடயா? வார்த்தையால கொல்லாத தமிழ். இப்போ நான் கேக்குறேன், என் இடத்துல நீங்க இருக்கீங்க, ஒரு பொண்ணு கூட நீங்க பேசுறீங்க, உங்க மேல நான் சந்தேகப்பட்டு நீங்க பண்ண அதையே நானும் பண்றேன். அப்ப இந்த சொசைட்டி என்ன சொல்லலாம்? இவ்வளவு நல்லவனா இருந்ததுக்கு பிறகு கூட ஒன்னு அவ நம்பல, இப்படி ஒரு அனாதை பொண்ணு உனக்கு தேவையா? தூக்கி போட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தானே சொல்லலாம். ஏன் நீங்களே அப்படித்தானே நினைப்பீங்க? இதே ஒரு பொண்ணு நீங்க சந்தேகப்பட்டுட்டா மட்டும் ஊரும் சேர்ந்து எங்களை தப்பா பேசும். இது உங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்க சந்தேகப்படாமலேயே ஒரு பொண்ணு இன்னொருத்த கூட பேசினா தப்பா பேசுவாங்க. நீங்களே சந்தேகப்பட்டீங்கன்னா ஊர்ல எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு தெரியுமா விக்கி உங்களுக்கு? புரியுதுமா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளாம். கேட்டு இங்க பாரு, நான் பேசுறது ஒரு நிமிஷம் கேளாம். நான் பண்ண தப்பால 4 வருஷம் நம்ம கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிட்டோம். நம்மளை விட பெரியவங்க எப்படியும் போட்டு. ஆனா இசையை யோசிச்சு பாத்தியா தமிழ்? இந்த வயசுல அவளுக்கு நம்ம 2 பேருமே தேவைப்படுறோம். அம்மா அப்பா கையை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு அவ எவ்வளவு ஆசைப்படுறான்னு உனக்கு தெரியாதா என்ன? அவளுக்கு நீ மட்டும் முக்கியமா இல்ல, நான் மட்டும் முக்கியமா இல்ல. அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருமே தேவை. தாராளமா இருந்துட்டு போங்க. என் பொண்ணு என் புருஷன் கூட இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழ் என்ன திட்டிட்டே இருக்கா? புசுக்குன்னு புருஷன் சொல்லிட்டாலே நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னமும் தமிழ் விக்னேஷ் தான். தெரியும் தமிழ். இப்பவா தெரியும்? ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட், என்ன காதலிச்சவன் ஒரு பெரிய ஸ்கூலோட ஏஓ, டெய்லி 1000 மீட்டிங், ஸ்கூல்ல கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு கூட மீட்டிங். சடனா மீட்டிங் இருக்கும்போது கார்ல வேற பொண்ணை கூட்டிட்டு மீட்டிங் போயிருக்கீங்க. நைட் அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி இருந்திருக்கு. கார்ல 2 பேரும் ஸ்டே பண்ணிருக்கீங்க. தமிழ்மா மறக்கலங்க நான் எதையும். ஆனா ஒரு நாள் உங்களை சந்தேகப்பட்டிருப்பானா? நைட் நீங்க வீட்டுக்கு வரும்போது சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அவங்க கூட சாப்பிட்டுட்டு தமிழ்னு என்கிட்ட சொல்லுவீங்க. டின்னர் மட்டும் ஷேர் பண்ணீங்களா இல்ல வேற ஏதாவது நான் இழுத்திருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா என் புருஷன் ராமன் 1000 பொண்ணுங்க நடுவில் என் புருஷனை விட்டா கூட அவன் பார்வை கூட தப்பா போகாதுன்னு நான் நம்பினேன் விக்கி. என்னைக்காவது உங்க கேரக்டர் நான் துளி அளவு சந்தேகப்பட்டிருப்பேனா? நான் வினித் கூட பைக்ல போயிட்டேன், வந்தது அபாஷன் ஆயிட்டு அந்த ஒரு காரணத்தை வச்சு நான் வினித்தோட காதலி, நாங்க 2 பேரும் போயிட்டோம், என்னெல்லாம் கதை உருவாக்குனீங்க. அப்படி பார்த்தா எத்தனையோ நாள் நீங்க எத்தனையோ பொண்ணுங்க கூட பேசிட்டு இருக்கீங்க. பேசுறதுனால தப்பா சொல்றேன்னு நினைக்காதுங்க.
நான் வந்த டைம் கூட ஜெஸ்ஸி மேம் தான் என்னோட இடத்துல இருந்தாங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணு, அழகான பொண்ணு, 2 பேரும் ஒண்ணா இருந்து எவ்வளவு நாள் பேசியிருக்கீங்க, எவ்வளவு மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கீங்க. ஐயோ, ஜெஸ்ஸி கூட இவன் பேசிட்டான். ஓ, நைட் வேற அவங்க கூட சாப்பிட்டுட்டு வந்துட்டான். இவனுக்கும் அவங்களுக்கும் ஏதோ இருக்குன்னா பேசிருந்தா எப்படி இருந்திருக்கும். ஒரு பொண்ணுக்கு தாலி ஏறும்போது வாழ்க்கை நினைச்சு பல கனவும் கூடவே வரும், பல கவலையும் வரும். நான் என் வீட்டு கையை பிடிச்சிட்டு நடக்க போறேன்னு சந்தோஷப்பட்டேன். கொஞ்ச நாளையில கையை விட்டுட்டலாம். காலையில நைட்டா சாப்பாடு மட்டும் தான் ஆதிக்கு நான் எடுத்து வச்சிருப்பேன். அந்த பாசத்துக்காகவே நான் எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன்னு தேடி இருக்கான். நல்லா இருக்காளான்னு உனக்கு தேட தோணுச்சா? பேசு தமிழ், உன் மனசுல இருக்கதெல்லாம் பேசிடு. நீ கைவிட்டதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமா? உன் பிள்ளைன்னு பேசுறேன். நடுராத்திரி ஜுரத்துல கொதிச்சிட்டு இருப்பா. என் புருஷன் வீட்டுல இல்லாத காரா, இல்லாத பணமா, கையில எதுவுமே இருக்காது. ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு ஓடணும். ஆட்டோக்காரனுக்கு போன் பண்ணி கூப்பிடுவேன். என் இசைய தோல்ல போட்டுட்டு அழுதுட்டே இருப்பேன். ஆட்டோக்காரன் பாக்குற பார்வை உனக்கு தெரியுமா? எப்படி பாப்பான், என்ன மாதிரி பாப்பான்? உயிரை கையில பிடிச்சிட்டு என் இசைக்காக ஓடி இருக்கேன். கெத்தா சொல்றேன்ல ஏன் பொண்ணுன்னு. அல்லாம பேசு தமிழ். அழுது ஒருத்தன் என்ன தப்பா பார்த்தான்னு சொல்லும் போது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உன் பொண்டாட்டி, அதனால உனக்கு ஃபீல் ஆகுது. இதுவே நீ சந்தேகப்படும் போது ஃபீல் ஆயிருக்குமா என்ன? என்கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்க பார்த்தாங்கிறதுக்காகவே அவனை என்னமா அடிச்ச நீ? உனக்கு தெரியுமா, என் இசைக்கு என்னால நிம்மதியா ஃபீல் பண்ண கூட முடிஞ்சதில்ல. எங்க ஆம்பளை இல்லாத வீட்டோட ஜன்னல் ஓப்பன் ஆயிருக்கா? தமிழ், ஏர் கூலர்ல மொபைல் கேமரா ஆன் பண்ண ஏதாவது தெரியுதா? நான் எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருப்பேன்னு உனக்கு தெரியுமா? இப்ப வந்து என் பொண்ணு என்னை பிரிக்கிறதுக்கு ரோடா போடுறேன்னு கேக்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எனக்கு நீ வேணும்டி. உன்னை அழ வைக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி பேசல. பேசினாலாவது 4 வருஷமா நீ சுமந்துட்டு இருக்க சும்மா கம்மியாகுமேன்னு பாக்குறேன். நான் அனுபவிச்சது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏய், இது பார் தமிழ்,